ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லை ஆண்டவரே, ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் தான் எனக்கு மட்டும் ஒரு விடுதலை கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த கட்டப்பட்ட காரியங்கள் அனைத்திலிருந்தும் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். என்ன பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலே ஒரு விடுதலையை தேவன் கொடுக்க போகிறார். உன் வியாதியிலே ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். உன்னுடைய கடன் பிரச்சனையிலே ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த நாளில் கொடுக்க போகிறார். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாராம். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 58 அதிகாரம் 6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். ஆம் பிரியமானவர்களே, என்னென்ன காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா நெருக்கம், தாங்க முடியாத வேதனை, துக்கம், சரீர பலவீனம், தேவைகள் நிறைய இருக்குது, ஆனால் சந்திக்க முடியல. கடன் பிரச்சனைகள், ஏன் பொழுது விடியுது, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாத சூழ்நிலை. பேங்கில் நான் லோன் வாங்கிட்டேன், இன்றைக்கி பேங்கில் பணம் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களில் நான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டேன், இந்த நாள் அந்த வட்டியை என்னால் கட்ட முடியலை, பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வேதனை. இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிறைப்பட்டு இருக்கிற காரியத்திலெல்லாம் நான் விடுதலையாக்கி கொடுப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் விடுதலை வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த காரியத்திலே ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் இந்த நாளிலே உங்களை கொடுத்து கனப்படுத்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். எந்த இடத்துலெல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துலெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துலெல்லாம் பாவத்தின் கட்டுகள் காணப்படுகிறதோ எல்லாவற்றிலிருந்தும், சாப கட்டுகளிலிருந்தும், வியாதியின் கட்டுகளிலிருந்தும் தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களிலே குடும்பத்திலே சமாதான கட்டுகள் எல்லாவற்றையும் தேவன் உடைத்தறிந்து இந்த நாட்களில் ஒரு விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, இந்த நாட்களில் விடுதலை உங்களுக்கு அருகிலே கடந்து வந்து விட்டது. அவரை மட்டும் நோக்கி பாருங்கள், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறையா. உங்களுடைய கரந்தோட வல்லமை ஆண்டவரை இந்த நாளில் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆண்டவரை கட்டுகளையும் ஆண்டவரை நீர் விடுதலையாக்கி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனைகள், வியாதிகள், சமாதான குறைச்சல்கள், ஆண்டவரை பிரிவினைகள், ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனை தேவைகள், கைடிச்சிற பிரயாசுக்கு விரோதமான போராட்டங்கள், பிசாசின் தந்திரத்தினால் வருகிற கிரியைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து இந்த நாளில் நீர் பெரிய காரியங்களை செயல்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, நீ அதிசயங்களை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணத்தக்கதான அனுக்கிரகத்தை நீர் உணர்த்திருந்து செயல்படுத்தப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.